அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். ராமனின் அன்புமிக்க கரம் இலக்குவனை தழுவுதலும் அவனது துன்பம் நீங்குதலும். பாடல் எண் 487. கண்ணிரண்டும் ஆறாக கண்ணீராம் மழை பொழிய எண்ணிடவும் முடியாமல் ஏங்கு துயர் கிளை விளைய தன்மையன்பின் கரம் வந்தே தழுவி அன்பு வளம் பொழிய அண்ணன் அவன் கரம் என்றே அறிந்து இடரும் ஒழிந்ததுவே. இதுவே அந்த 487வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கண்ணிரண்டும் ஆறாக கண்ணீராம் மழை பொழிய என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், இலக்குவன் அடைந்திருக்கும் மனக்கவலை யாவையும் அவனது உள்ளத்திலிருந்து அகற்றிவிடுமாறு கூறி அவன் கொண்ட மனக்கவலையை மாற்ற முயற்சி செய்த தமையனான ராமனின் அன்பான வார்த்தைகளால் உள்ளம் நெகிழ்ந்து போன இளையோனாகிய இலக்குவன் அடைந்த மன நெகிழ்ச்சியின் காரணத்தால் அவனது 2 கண்களில் இருந்தும் 2 பெரும் ஆறுகள் போல் கண்ணீர் மழையிலிருந்து தோன்றி எழும் கண்ணீர் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க எண்ணிடவும் முடியாமல் ஏங்கு துயர் கிளை விளைய, இன்னொரு புறமாய் இலக்குவன் கொண்ட துயரத்தால் விளைந்த ஏக்கத்தின் காரணமாய் அந்த கண்ணீரின் ஆறுகளில் இருந்து பல கிளையாறுகளும் உருவாகுதல் போலவே இலக்குவன் கொண்ட துயரமும் பல்கி பெருகி பல கிளைகளாய் உருவாகி பெருந்துன்பத்தை அவனுக்கு அளித்தது. அவ்வாறு இலக்குவன் கொண்ட துயரமும் கண்ணீரும் அக்கண்ணீரின் கிளைகளைப் போலவே எண்ணிக்கையில் பெருக்கமடைந்து அவன் அடைந்த துயரத்தின் பெருக்கத்தினை படம் பிடித்து காட்டிய அந்த நேரத்திலேயே தன்மை அன்பின் கரம் வந்தே தழுவி அன்பு வளம் பொழிய, தன்மை அன்பு என்னும் குளிர்ச்சி மிகுந்த பேரன்பினை கொண்ட ராமனின் கரமானது தம்பியாகிய இலக்குவன் கொண்ட துயரத்தை விளக்கும் எண்ணத்துடன் நீண்டு விரைந்து சென்று இலக்குவனை தழுவி கொள்ளும் வண்ணமாய் தான் கொண்ட அன்பின் வளம் யாவையும் மழையை பொழிதலை போல் அன்பின் மழையாக இலக்குவன் மேல் பொழிந்தது. அண்ணனவன் கரம் என்றே அறிந்து இடரும் ஒழிந்ததுவே. அந்த நேரத்திலே உண்மையுடன் உரிமையுடன் தன்னை தழுவிய அக்கரம் யாருடைய கரம் என்று இலக்குவன் ஆராய்ந்து பார்க்கையிலே அங்கே தன்னை தழுவிய அக்கரம் தனது தமையனாகிய ராமனின் பேரன்பினை வெளிப்படுத்தும் அன்பு கரம் என்று அறிந்து கொண்ட உடனேயே இலக்குவனை அதுவரையிலும் ஆக்கிரமித்திருந்த மனத்துன்பம் யாவுமே உடனே காணாமல் அகன்றே போனது. இதுவே அந்த 487வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 488வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.